ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பருத்துறையில் இருக்கிற மூர்க்கம் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டு கடற்கரை பாப்பமெண்ட் வந்து பார்த்தா கடல் மட்டும்தான் இருக்குது, கரையை காடையில் அவ்வளோத்துக்கு கடல் வெளியே வந்துட்டு தண்ணி அவ்வளோ. அதில் முதல் நாங்கள் வந்திருக்கெல்லாம் இதில் கேக்கெல்லாம் பட்டி இருக்கிறோம். ஒரு 100-150 மீட்டர் ரெண்டாலும் பெறும். குறைஞ்சது ஒரு 100 மீட்டர் ரெண்டாலும் பெறும். அந்தளவு தூரம் முன்னுக்கு இருந்த நாங்கள் இப்போ இவ்வளோத்தில் தொங்கல்லையே வந்து பெரிய அலையல் தான். இந்த நிலக்குடையெல்லாம் அங்கே முன்னுக்கு அவ்வளத்தில் இருந்தது. இப்போ இங்கே ஆனால் அடித்து கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. அவ்வளோ பெரிய அலையல் தான் வந்து கொண்டிருக்குது. இது ஒரு சிறுவர் பூங்காவில் இருந்த இதுகள் தான் கிடக்குது. இது சிறுவர் பூங்கான்னு அந்த சுத்து மதில் கீழே அத்திவாரம் தான் கிடக்குது. அரைவாசியே சிறுவர் பூங்காவில் இல்லாத அளவுக்கு தான் உள்ள கடல் வந்து நிற்குது. இதில் வைக்கிற மரத்தின் வேர் மட்டும் தெரிகிற அளவுக்கு அரிச்சு வந்துடுது தண்ணி. இதில் நிற்கக்கூட இல்லாமல் கிடக்கு, அவ்வளோத்துக்கு அலையாக கிடக்கு, அவ்வளோ பெரிய அலையா அடிக்குது. இது ஃபுல்லாக அந்த சிறுவர் பூங்காண்ட பகுதி ஃபுல்லாகவே அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே பதிஞ்சு போய் கிடக்குது. அந்தெல்லாம் சிறுவர் பூங்காவாக இருந்தது இப்போ ஃபுல்லாக அப்படியே அடித்து கொண்டு போயிருக்குது. சிறுவர் பூங்காவில் அரைவாசியே இல்லை. அரைவாசி அப்படியே அரைவாசி கேட்டு அங்காலையும் அரைவாசி கேட்டு கடலுக்கையும் போயிட்டு. இந்த அதில் தெரிகிற அந்த சிவப்பு கட்டுத்தான் சிறுவர் பூங்காண்ட அடுத்த மதில். அதில் இருந்தே 100 மீட்டருக்கு முன்னுக்கு இருந்தது. இடமும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு இப்படி சுற்றி பார்க்க இந்த இடமும் உள்ளே போயிருக்கு. சிறுவர் பூங்காலேயே இந்த இடமும் உள்ளே போயிருக்கு. இவ்வளோத்துக்கு கரையாக அழைச்சி கொண்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா. இங்காலயம் இருந்த மரங்கள் நிழல் கூடையர் எல்லாம் அடித்து கொண்டு போயிடுது. எல்லாம் ஃபுல்லாக சேதமாயிடுது. தான் சிறுவர் பூங்காண்ட ஒரு கேட்டு விழுந்து கிடக்குது. இன்னொரு கேட்டு இங்கே இருக்குது. மற்றது அப்படியே அதோடைய வாசி அங்கெல்லாம் கிடக்குது, கடலுக்கு கிடக்குது. அந்த அதுலேயும் ஒரு ஐ லவ் யூ என்று இருக்குது அந்த நிழல் கூடையில் ஒன்றில். இந்த ரோட்டிலேயே அரைவாசி உடைச்சி கொண்டு வந்துடுது. சீமேந்து ரோட்டு போட்டிருந்தது. அந்த ரோட்டு கூட அரைவாசி அலையடிச்சு அரைவாசியே உடைஞ்சிடுது. அப்படியே இப்போ வந்து கரையில் நின்று கடலை வெட்டி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது.